Hi guys, let's get started. ஸோ நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய வருது. இட்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் என்கரேஜிங். ஓகே, கமெண்ட் சொல்றப்போ உங்க பேரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, அப்புறம் உங்க நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சில பேர் 11th படிச்சுட்டு 12th வீடியோஸ் பாக்குறீங்க, அந்த மாதிரி உங்க நேம், உங்க பிளேஸ், உங்க கிரேடு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இட் வில் பி வெரி ஹாப்பி அண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் பாக்குறாங்கன்றது ஒரு இட் வில் பி மோர் அடிஷனல் என்கரேஜ்மெண்ட். ஸோ கமெண்ட்ஸ் சொல்றப்போ மறக்காம உங்க டீட்டெயில்ஸை சொல்லுங்க. ஓகே, ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா போதும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ 3.17ல யூஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா பிகாஸ் வி கோனா ப்ரெடிக்ட்ன்ற மாதிரி வரும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். யூஸ் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கிவன் இன் டேபிள். ப்ரெடிக்ட் இஃப் த ரிலேஷன் பிட்வீன் த ஃபாலோயிங் இஸ் ஃபீசிபிள். இது ஃபீசிபிளா இல்லையா நம்ம சொல்லப்போம். ஓகேவா, ஃபீசிபிளா இல்லையான்னு எப்ப சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்கன்னா இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட் பண்ணுவீங்களா, கேத்தோட் மைனஸ் இ ஆனோட் பண்ணுவீங்களா, பண்றப்போ இப்போ வேல்யூ பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அது வந்து ஃபீசிபிள். ஓகே, ஃபீசிபிள், நேச்சுரலாவே ஃபீசிபிள். நெகட்டிவ் வந்துச்சுன்னா நான் ஃபீசிபிள். சிம்பிளா, கிளியரா? கேத்தோட் மைனஸ் ஆனோட். அப்போ கேத்தோட் எது ஆனோட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். கேத்தோட்னா எது? விச் கெயின்ஸ் எலக்ட்ரான். கெயின்ஸ் எலக்ட்ரான் வந்து கேத்தோட்ல வைப்போம், ஆனோட்ல கிவ்ஸ் எலக்ட்ரான். கரெக்டா? ஸோ எவன் கொடுக்குறவன் எவன் வாங்குறவன் பார்த்தாலே தெரிஞ்சிருமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, உங்களுக்கு ரொம்ப அப்படியே கண்டென்ஸ் பண்ணி கிறிஸ்பா சொல்றேன், இதுக்குள்ள டீடைல்டு நிறைய போலாம் ஆக்சுவலா. இப்போ பாத்தீங்கன்னா அயன் இருக்கு, எஃப்இ இருக்கா, எஃப்இ 3+ அப்படின்னு இருக்கா, இங்க மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் இங்க போகுது, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இங்க போச்சுன்னா ஆக்சுவலா இட் வில் டேக் தட் எலக்ட்ரான் அண்ட் பிகம் எஃப்இ 2+ மாறும். யாரும் மார்க் பண்ணும், எஃப்இ 3+, அந்த பிளஸ் ஒரு எலக்ட்ரான் எடுத்துச்சுன்னா இட் வில் பிகம் எஃப்இ 2+. அதே மாதிரி இந்த ஐ மைனஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஐ வந்து என்னது, ஐ 2வா தான் இருக்கு, டைஅட்டாமிக். ஸோ அப்போ ரெண்டு வேணும்னா 2i பிளஸ் இதுல இருந்து என்ன பண்ணுவோம், இது வந்து ஆக்சுவலா இது வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி இந்த சார்ஜ் ஆகுது. ஸோ இட் இஸ் கோனா ரிலீஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இட் இதை வந்து நான் எப்படி எழுதுனா பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கலாம். அப்போ எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணா இங்க ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ பேலன்சிங் ஈக்குவேஷன் பண்ணணும்னா இந்த மொத்த ஈக்குவேஷனையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், பண்ணி நம்ம நெட் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெட் ஈக்குவேஷன் எப்படி பண்ணணும்னா 2fe3+ plus 2i minus give 2fe2 plus i2 அப்படின்றது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். கிளியரா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் i2 i2 ரெண்டு இருக்கு, அயனுக்கு இது இருக்கு, சார்ஜ் பேலன்ஸா இருக்கும். இந்த சைடு 6, இதோட 6, சார்ஜ் -2, அப்போ நெட் சார்ஜ் 4, இந்த சைடு 4, பேலன்ஸ் ஆயிடுச்சா? பக்காவா பேலன்ஸ். ஓகேவா? எல்லா சமயம் இந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண போறது இல்ல, ஐடியாக்காக ஃபர்ஸ்ட் டைம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அயன் Fe3+ Fe2+க்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குமா, அது எவ்வளவு அப்படின்றத அந்த டேபிள் போய் பார்க்கலாம். அயனுக்கு பாத்தீங்கன்னா யூ வில் கெட் 0 இருந்தது, அயனுக்கு யூ வில் பி கெட்டிங் 0.77. ஸோ அயனுக்கு வந்து பொட்டன்ஷியல் இ நாட் வந்து 0.77. இதுக்கு எவ்வளவு பார்ப்போமா? அடுத்தது சாரி, அயனுக்கு அயோடினுக்கு எவ்வளவு போட்டிருக்கு, 0.54. 0.54. இதுல யார் கேத்தோடு யார் ஆனோடு? எலக்ட்ரான் கெயின் எலக்ட்ரான் அயன் பண்றானா அவன் தான் கெயின்ஸ் எலக்ட்ரான், அவன் தான் கேத்தோட். இட் இஸ் கேத்தோட். கிவ்ஸ் எலக்ட்ரான், இவன் எலக்ட்ரான் கொடுக்குறானா அவன் ஆனோடா, ஆனோட். சார் எப்படி சார் கெயின்ஸ் எலக்ட்ரான் சொல்றீங்க சார்? இங்க பாருங்க, பிளஸ் பண்ண வாங்குறான் அவன், இவன் இங்க எலக்ட்ரானை கொடுக்குறான், அதனால இஸ் கேத்தோட், ஹீஸ் ஆனோட். கிளியரா? ஸோ ஃபார்முலா என்னது, இ calculate standard electron E naught is equal to E cathode minus E anode. ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். கேத்தோட் எவ்வளோ, 0.77 minus 0.54. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will be getting positive 0.24. positive 0.23 வரும், which is positive. பாசிட்டிவா? அப்ப என்ன அர்த்தம், feasible. கிளியரா? ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? செகண்ட் போலாமா? ஓகே, செகண்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜி பிளஸ் அண்ட் சியூ. ஏஜி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜி இப்ப பிளஸ் என்ன அர்த்தம், அது எலக்ட்ரான வாங்க போகுது, வாங்கி இட் வில் பிகம் ஏஜி. கரெக்டா? ஏஜின்றது எலக்ட்ரான வாங்க போகுது. அடுத்து இன்னொன்று என்னது, சியூ பாசிட்டிவா இருக்கு, சியூன்றது இருக்கு. அப்ப சி எப்படி வரும், சியூ எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சியூ will give electrons. கொடுத்தா சி எப்பயுமே 2+ கொடுத்து +2 எலக்ட்ரான்ஸா கொடுக்கும்.
அப்போ பேலன்ஸ் பண்ணுறப்ப இதில் மல்டிப்ளை பண்ணீங்க, அது பேலன்சிங்க்கு. இப்போ பேலன்சிங்னா தேவையில்லை. இப்போ இதுக்கான இ வேல்யூ போய் பார்த்தா போதும். இ நாட் வேல்யூ ஃபார் இதுக்கு என்ன சொல்றாங்க, இ நாட். ஆக்சுவலாக இ நாட்டுன்றதை மேலே போட்டுறாங்க. ஓகே, மேலே போட்டுருக்காங்க. இ நாட் வந்து சில்வருக்கு என்னது, சில்வர் 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 எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, சில்வர் இங்கே இருக்கு பாருங்க, 0.80 இருக்கா, 0.80 0.80. இதுக்கு வந்து இ நாட் வேல்யூ எவ்வளோ, காப்பருக்கு பார்த்தீங்கன்னா 0.34 இருக்கா, 0.34 0.34 கரெக்டா. காப்பருக்கு S2 electrons. ஓகே, 0.34. ஸோ அது அவங்க கேத்தோடி ஆனோட்னு போடலாம். ஓகே, ஸோ நம்ம அதே லாஜிக்கே பார்க்க அப்படிங்களா, இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். யார் கேத்தோடு, யாரு எலக்ட்ரானை கெயின் பண்றா, இஸ் எ கேத்தோட். எலக்ட்ரானை லூஸ் பண்றா ஆனோட். கேத்தோடு எவ்வளோ, 0.5, கேத்தோடு எவ்வளோ, 0.80 minus 0.34 will give you how much, 0.80 minus 0. positive 0.46 வரும். அதனால it is feasible. ஓகேவா, முதல் 2 தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். மீதி 3 பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஓகே, இன்னும் 3 இருக்கு, அது 2 அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். We'll meet in next video. Thank you.